ஈரோடு அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பல்நோக்கு மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்ட 20 படுக்கைகள் கொண்ட கட்டண அறைகளை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், முத்துசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்து நோயாளிகளிடம் நிறை குறைகளை கேட்டறிந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் விரைவில் அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் கண்டறியும் சோதனை நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஈரோடு, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி இந்த 4 மாவட்டங்களில் இருக்கிற பொதுமக்களுக்கும் அழைப்பு விடுத்தோம். முதலில் இது நீங்கள் கேன்சர் ஸ்கிரீனிங் பண்ணிக்கிறதுக்கு வரணும்னு சொல்லி அழைப்பு விடுத்தோம். அது மாதிரி இதுவரை அழைப்பு விடுக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 9,82,334. இந்த அழைப்பை ஏற்று பரிசோதனைக்கு வந்தவர்கள், தங்களை பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 4,19,143. இதில் ஒரு வருந்தக்கூடிய ஒரு சம்பவம் என்னவென்றால், 4,19,143 நபர்களில் புற்றுநோய் இருப்பது குறித்து சந்தேகப்படும்படியான இருந்த நபர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே 13,089. அவர்கள் தீவிரமான சிகிச்சைகளுக்கு பிறகு புற்றுநோய் இருப்பவர்கள் என்று கண்டறியப்பட்டவர்கள் புதிதாக 176 பேர். விரைவில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் தகுதி படைத்த அனைவருக்கும் அழைப்புகள் அனுப்பப்பட்டு புற்றுநோய் பரிசோதனைகள் செய்யப்படும். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் ஈரோடு மாவட்ட இளைஞரணி சார்பில் போதை கலாச்சாரத்திற்கு எதிரான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் சிறுவர், சிறுமிகள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பரிசளிப்பு விழாவில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், முத்துசாமி கலந்து கொண்டனர். முன்னதாக ஈரோடு வஉசி மைதானத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழக்கமான நடைப்பயிற்சி மேற்கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.